இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க சின்ன வயசுலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. முக்கியமா 40-50 வயசுல வர்ற பிரச்சனைகள் கூட இவங்க சின்ன வயசுலயே ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலேயே உடல் பருமன் அதிகமா இருக்கிறது, தைராய்டு வர்றது, கார்டியாக் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது, மூச்சு பிரச்சனைகள், ஆஸ்துமா வர்றது, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுலேயே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இல்லாமல் உங்கள் குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர்றதுக்கு சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்க, ப்ளே டைமை ஜாஸ்தி பண்ணுங்க. மீல் டைம் கூட ஸ்க்ரீன் டைமையும் ப்ளே டைமையும் மிங்கிள் பண்ணாதீங்க. அதாவது குழந்தைங்க சாப்பிடும்போது கையில் மொபைல் கொடுக்காதீங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதையும் அலோவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா என்ன சாப்பிட்றோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன சாப்பிட்றோம், அதை எப்படி சாப்பிட்றோங்கிறத ஃபீல் பண்ணாமல் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. இதனால அந்த ஃபுட்டை ப்ராப்பராக உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணாது, டைஜஸ்டிவ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இடையில நிறைய தண்ணி குடிக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த அமிலம் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இந்த அமிலத்தோட வீரியம் கம்மியாயிரும். அதனால ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. இதனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகிறது. இது நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை சாப்பிடணும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்காமல் இருக்கிறதே மேல். ஃபுட்டை அவங்க என்ஜாய் பண்ணி எடுத்தாதான் அந்த ஃபுட்டை அவங்க பாடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதாவது இந்த குக்கிங்கில் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ குக்கிங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு, நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதனாலேயே அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டேவும் வாங்க. குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் அவங்க கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க. ஸ்வீட்ஸு, சிப்ஸு, டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸு, அப்புறம் பெவரேஜஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி முக்கியமாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வச்சு சாலட் மாதிரி, ஜூஸஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதுலேயும் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. இப்போ இருந்தே அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்கள ஊட்டி வளர்க்காதீங்க. நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாதான் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களா சாப்பிட்டா கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊட்டி பழக்கி விடாதீங்க. கொஞ்சமாக ஃபுட்டு எடுத்தாலும் அதை அவங்க கையால் எடுத்து சாப்பிடும்போது தான் ஃப்யூச்சரில் அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க. நீங்கள் இப்போவே ஊட்டி பழகிட்டீங்கன்னா வெளியிடத்துல போகும்போதோ இன்னும் வளர என்ன ஆவாங்கன்னா ஃபுட்டு சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க அவுட் சைட் ஃபுட்டை தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க, வீட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட் பார்க்குறதுக்கே ரொம்ப கலரிங்காக, லுக் வைஸ் நல்லா இருக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஃப்ளேவரிங்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பிடிச்சிரும். வீட்டு ஃபுட்டை நீங்கள் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டு ஃபுட்டையும் லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கேரட், பீட்ரூட் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுங்க. எக்ஸாம்பிள் ஒரு இட்லி செஞ்சால் கூட கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலரிங்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பார்த்ததும் அது அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ விரும்பி எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களுக்கு பர்சனல் ஹேபிட்ஸ் ஒரு ஷெட்யூல் மாதிரி நீங்களே போட்டு கொடுங்க. இந்த டைமில் தண்ணி குடிக்கணும், இந்த டைமில் நீங்கள் மோஷன் போகணும், இந்த டைமில் தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இந்த டைமில் ப்ரஷ் பண்ணணும், இந்த டைமில் தூங்கணும். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் நீங்கள் ஒரு பேப்பரில் அவங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்து அதை அவங்க கையாலேயே டிக் பண்ண சொல்லுங்கள். ஒரு விஷயமும் பண்ணும்போது அவங்க டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அதை செக் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ரிஷியேஷன் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க இன்னும் அதை என்துவாக பண்ண ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுங்கள். அதுலேயும் முக்கியமாக இந்த கார்டனிங் பண்ணுறது, அவங்களே வந்துட்டு சீட்ஸ் போடுறது, செடிக்கு தண்ணி விடுறது, இந்த மாதிரி நேச்சுரலாக அவங்கள வந்துட்டு வளர விடுங்க. ஃபோன் கையில் கொடுத்து டிவி பார்க்க வச்சு அவங்கள வந்துட்டு நீங்களே கெடுக்காதீங்க. அவங்க ஏஜ் பசங்களோட நிறைய மிங்கிள் பண்ணுங்க அவங்கள. இது ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள ஐசோலேட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த ஏஜ்லேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பசங்களோட பேசி விளையாடி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்கள எஜுகேட் பண்ணுங்கள். குழந்தைங்க தண்ணி குடிக்கிறத ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுங்க. ஓடி விளையாடுற குழந்தைங்க சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க, டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்க தண்ணி நல்லா குடித்தாதான் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸும் ரெக்டிஃபை ஆகும். முக்கியமாக யூடிஐ வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் குழந்தைய நீங்கள் ஹெல்த்தியாக வளர்த்துடலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டாக்டர் உமா மகேஸ்வரி, உமாசங்கரி கிளினிக்லேருந்து.